ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்புறம் பிரியாணியும் அப்புறம் வந்து கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் பூண்டு உரிச்சிட்ருக்குறோம். ஸ்கூலு நாளைக்கு வேறு ஓப்பன் ஆகுது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஆமாம். அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. செக் பண்ணுறோம். பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சாச்சு. பாட்டிலெல்லாம் பாக்ஸா? டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லுவான். பாக்ஸ்ன்னு நான் என்ன ஸ்கூல் பாக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி காலையிலே வச்சாச்சு. வச்சிட்டியா? ஆர்வமாக இருக்கீங்க. வச்சிட்டியா? காலையில் கழுவி வச்சாச்சு. பார்க்கவே இல்லை நான். நீ பார்க்க மாட்டேன். நீ ஏன் ஒரு கிச்சனுக்கு வர? உனக்கு அம்மா வந்துட்டு வரணும். அப்புறம் நான் ஸ்கூலு என்ன விளாண்டுருக்குறேன். நானா? நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஒரு நாளா? புரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியாக இருக்குமான்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாமே புது பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன், அதனால எனக்கு ஜாலியாக இருக்கா? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியாக விளாட்லாம். அது கிடையாது. எல்லாம் புது பொருள், புது பேகு எல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால வந்து ஒரே ஜாலியாக இருக்க போல. ஆமாம் தானே? கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் அக்காவுக்கும் அதே தான். செம்ம ஜாலி. புது ட்ரெஸ்ஸு, புது பேகு எல்லாம் புதுசு புதுசாக வாங்கியிருக்கீங்க. அதான் போகிறதுக்கு ஜாலியாக இருக்குது. நாளைக்கு நான் எங்கேயாச்சும் முடிக்க கொடுமா? என்னம்மா நான் முடிச்சுக்கிறேன். உட்காந்து விளாண்டுக்குது பாரு தண்ணியில். நல்லா கழுவிட்டேன், நல்லா தேய் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம்க்கா. போர் கறி வச்சா மம்மி பிரியாணி பசிக்கிடு மம்மி. இப்போதான் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அரை மணி நேரமா சமைக்கிறதுக்கா இல்லை ரெடியாக இருக்குதுக்கா? சமைக்கிறதுக்கு தான். சமைக்கிறதுனால எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும். ஐயா எனக்கு இப்பயா பசி எடுக்குதே. நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பேச முன்னாடியே செஞ்சுருக்கலாம் சோறை. பசி வீட்டில் இருக்கிற வேலையாக செய்வா. ஆமாம், பாத்திரம் வளர்க்குனேன். பாத்திரம் வளர்க்கிட்டு நான் எங்கள் அக்கா தான் இருக்காள், அவளை கூப்பிட வேண்டியதானே? அவள் பாத்திரம் ஒழுங்காக வளர்க்க மாட்டான். வீடு மட்டும் வீடு கூட்டி கொடுத்தால அதனால பாத்திரம் நானே விளக்கிட்டேன். நம்ம இதை கட் பண்ணிட்டு வெங்காயத்தை அறுத்துக்கலாம். வெங்காயம் சூப்பர் மம்மி, வெங்காயம். அப்புறம் நம்ம போய் கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் போய் தாளிச்சு விட்டுலாம். யார் யார் நம்ம வீட்டில் கொஞ்சம் கறி இல்லை சாப்பிடுவாங்க? யாருமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. யாருக்கு கறி ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது? பிடிக்காதுன்னு விட கொஞ்சமாக சாப்பிடுவாங்க தான், அதிகமாக சாப்பிடுவாங்க. இதோ எங்கள் அக்கா உயிர் தளிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு வந்து சிக்கன் பீஸ், லெக் பீஸ் வந்து பிரியாணி வேணுமா குழம்புல வேணுமா? தேவையானதெல்லாம் இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். என்ன கொதிச்சிட்டு இருக்கா? வாட்டி கட் பண்ணுவேன். கட் பண்ணி எடுக்காத பட்டை லவங்கம், அப்புறம் அது என்ன பூ? பிரியாணி பூ. பட்டை பட்டைன்னு எரியுது. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கையில் தெளிக்கும். போடுங்க போடுங்க டக்குன்னு போடுங்க. எப்பாடி அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்.
கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா தான் மெயின். நல்லா கிளறிடலாம். அது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வணங்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது போட்டுக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இது வந்து கறி மசாலா. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். வந்து சிக்கன் போட்டுக்கலாம். அரிசியை வந்து போட்டுக்கலாம். அந்த சைடு வந்து சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. போட்டு மிளகு சிக்கன் செமையாக இருக்க போய் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கோல. நமக்கு குக்கரை மூடி வச்சுருக்கோம். விசில் வைக்கலாம். விசில் வைக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஒரு லெக் பீஸ் எல்லாம் பிஞ்சிச்சு. தண்ணி நிறைய போட்டுருக்கேங்க. தருண் பாய். எப்படி இருக்கு சாப்பாடு?